காய்ஸ், வெல்கம் டு புரா ஹே ஃப்ரேக்ஸ். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜங்குக்கோட தொலைதூர காதலோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா ஜெக்கி உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நின்று இருப்பார். ஸோ அதோட நான் முடிச்சிருந்தேன். கரெக்டாக யாரோ கதவு திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கோம். அதோட முடிச்சிருந்தேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஜெக்கி அப்போ தான் உங்களை கிஸ் பண்ணலான்னு உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஜெக்கி எனக்கு ஏதோ கதவு திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இப்போ உனக்கு கேட்கலையா? அதான் யாரும் வந்துருக்க மாட்டாங்கடி, யார் இந்த நேரம் வரோம் அமைதாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வராரு. நீங்கள் ஜேகே யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. அப்போ கரெக்டாக ஜாரா தான் வரா. ஜாரா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறா. நீங்கள் ஜாரா நீ எப்போ வந்தா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று ஜாரா இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறா. ஒன்று நீங்கள் அது அது அப்படின்றீங்க. உடனே ஜேகே பண்ணா உனக்கு நாங்கள் என்ன பண்ணால் உனக்கு என்ன சொல்கிற எதிரி இப்போது அப்படி ஜேகே கேட்குறான். ஒன்று சாரா என்ன நான் என்னையே திட்டுறா அப்படின்னு சாரா கேட்குறா. உடனே ஜேகே ஏய் தப்பான நேரத்தில் உள்ளே வந்தால் என்னடி சொல்லுவாங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் ஏய் ஜேகே சொல்லாதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே ஏய் இப்போ நான் கோவம் வராதா எனக்கு, இப்போ தான் இவன் கூட க்ளோஸாக இருக்கலான்னு வந்தால் நீ அதுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு ஜேகே சொல்கிறான் சாராவை பார்த்து. உடனே சாரா உங்களை தான் பார்க்குறா. நீங்கள் ஜேகே எதுவும் சொன்னால் நீ எதுவும் மறைச்சி வச்சுக்காதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா எனக்கு இப்போ அண்ணன் திட்டினதெல்லாம் கோவம் வரல, நீ அண்ணனுக்கு ஓகே சொல்லிட்டியா அப்படின்னு சாரா கேட்குறா. ஒன்று நீங்கள் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே ஆமாம் எனக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உடனே சாரா அண்ணா இது எனக்கு நீ தானே ஃபஸ்ட்டு சொல்லணும், நீ கூட சொல்லலை, நீ கூட என்கிட்ட சொல்லலடி அப்படின்னு சாரா உங்களையும் ஜேக்கையும் பார்த்து கேட்குறா. உடனே நீங்கள் நானே ஒரு ஆக்சிடெண்ட்டில் சொன்னேன், நான் எப்படி உனக்கு டப்புன்னு சொல்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா ஏண்டி அது எப்படி நீ சொன்னாலாம் நான் கேட்கல, சொல்லிட்டேன்ல எங்கள் அண்ணன்கிட்ட, அது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன்ல அப்படின்னு சாரா சொல்கிறா. ஒன்று நீங்கள் சரி நான் மாறிட்டேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா சரிடி, ஆனால் நீ சொல்லாதது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் சாரிடி கோச்சுக்காது சரியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே இது ஒன்றும் வர சொல்லலை அப்படி சொல்லிட்டு ஜேகே வெளில போயிடுறான். நீங்கள் சரி அதான் போயிட்டாங்க, சரிவா நம்ம உட்காந்து ஏதாவது படிப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா இந்த மின்னு எங்கே காணும் ரொம்ப நேரமாக அப்படின்னு சாரா கேட்குறா. உடனே நீங்கள் மின்னு அவங்க ஆளை பார்க்க போயிருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று சாரா ஓ அதனால தான் அவன் சாயங்காலம் உன் கூட வரலையா, நான் அவள் வருவான்னு நினச்சி தான் நான் வந்துட்டேன், இல்லைன்னா நான் அவன் கூடவே வந்திருப்பேன் அப்படின்னு சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் சரி அந்த இன்சிடென்ட் தான் முடிஞ்சதில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா கூப்பிட்டு போயிருங்க. கூப்பிட்டு போய் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உட்காடுறீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது யாரோ டொமோன்னு ஓடி கது திறக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஜோ யார் அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்துகிட்டே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா வேறு யாரும் இல்லை, மின்னு தான். மின்னு மச்சான் அப்படின்றா. நீங்கள் ஏய் உன்னை இந்த மாதிரி தலை தெருக்க ஓடி வராதான்னு உன்னை எத்தனை வாட்டிடி சொல்கிறது, மெதுவாக நடந்தால் என்னடி உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே சாரா ஆமாம் லூசு பிடிச்ச மாதிரி எதுக்குடி இப்படி ஓடி வர அப்படின்னு சாரா கேட்குறா. ஒன்று மீன் ஐயோ இல்லைடி, எங்கள் அம்மா வேறு ரொம்ப கத்திகிட்டே இருந்தாங்களா, நான் கோவப்பட்டுட்டு அங்கே இருக்க ஒரு பாட்டில் கண்ணாடி பாட்டில் மாதிரி இருந்துச்சு, அதை தூக்கி உடச்சிட்டேன், அதான் அவங்க அடிக்க ஓடி வந்தாங்க, அப்படியே ஓடி வந்துட்டானா அதான் அப்படின்னு மின்னு சொல்கிறா. ஒன்று நீங்கள் தேவையில்லாத வேலை எதுக்குடி உனக்கு, அப்படியே ரோஷக்காரின்னு நினப்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று மின்னு சரி சரி வாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னு சொல்கிறா. நீங்களும் சரி வா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் படிக்க உட்காடுறீங்க. உட்காந்துட்டு எல்லோரும் நல்லா சின்சியராக படிச்சுட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உங்களுக்கு தூக்கமாக வருது. நீங்கள் அப்படியே ஜேகேவை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. ஜேகேவை பார்க்காம இருக்க முடியல, அவன் எவ்வளோ ஆசைப்பட்டு வந்தான், அதுக்குள்ளே இந்த ஜாரா கெடுத்துட்டான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜாரா படிச்சுட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. ஜாரா என்னங்க தனியாக சிரிக்கிறா. ஓ எங்கள் அண்ணனோட ட்ரீம்ஸில் அப்படி சொல்லிட்டு
அவள் வந்து மின்ன கூப்பிட்றா. மின்னு வந்து ஐயோ ஒன்றுமே ஏற மாட்டேங்குது தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே ஏற மாட்டேங்குது மண்டையில். உடனே சாரா வந்து மின்னு மின்னு அப்படின்னு வந்து கூப்பிட்றா. ஒன்று மின்னு வந்து என்னடி நானே படிப்பு மண்டையிலே ஏற மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், என்ன படிச்சிட்டியா எல்லாத்தையும் அப்படின்னு வந்து மின்னு கேட்குறா. ஒன்று வந்து சாரா வந்து நான் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவங்க பாரு ஒரு படிக்க சொன்னால் அவள் ட்ரீம் வேர்ல்டில் சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. ஒன்று வந்து மின்னு வந்து மச்சானுக்கு ஆடு இல்லை, சரி ஞாபகத்தில் யாராவது வந்துப்பாங்க அதனால அவன் நினச்சி சுற்றிக்கிட்டு இருக்கா, இல்லை அவங்க ட்ரீம் பாயை நினச்சி சுற்றிட்டு இருப்பா, உனக்கு ஏன்டி நீ படி ஒழுங்கா அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. ஒன்று வந்து சாரா வந்து அந்த ட்ரீம் பாய் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சாரா சொல்ல மின்னு என்னது நீ சொல்கிற, அப்போ யார் அந்த ட்ரீம் பாய் அவளோடது அப்படின்னு வந்து மின்னு கேட்குறா. ஒன்று வந்து சாரா வந்து வேறு யார் எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறா. மின்னுக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னு சொல்கிற, ஜேகேக்கா அவளுக்கு ஒத்தே போவாதே அப்படின்னு வந்து மின்னு சொல்ல. உடனே சாரா வந்து ஒத்து போவாது தான், ஆனால் அந்த மாதிரி லவ் தான் நிறைய பேருக்கு செட் ஆகும்னு கேள்விப்பட்டேன், மேபி என் அண்ணிக்கும் என் அண்ணனுக்கும் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. ஒன்று வந்து மின்னு என்னதான் அண்ணியா, ஆமாம் வயன் எனக்கு அண்ணன் ஒய்ஃப்னா அவன் எனக்கு அண்ணி தானே வருவா அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. ஒன்று மின்னு வந்து அடி பாவி அதுக்குள்ளே நீ கல்யாணமே பண்ணி வச்சிட்டியாடி, அதெல்லாம் அப்படித்தான், எனக்கு வந்து அண்ணி கொடுமைக்காரியாக வந்துடுவான்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை, என் மச்சானே எனக்கு அண்ணியாக வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சாரா சொல்லிகிட்ருக்கா. ஒன்று மின்னு வந்து என்னவோ பண்ணு, ஆனால் இது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைல்ல இவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களே தான் பார்த்துருக்காங்க, நீங்கள் அவளுங்களெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரில. அந்த பேஜை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ட்ரீமிங்லேயே இருக்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ நம்ம படிக்காமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்போ புக்கை பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக உங்களையே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து என்னடி ஆச்சு, என்னடி படிக்க சொன்னேன் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க, ஒழுங்காக உட்காந்து படிங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று வந்து சாரா வந்து நான் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ என் அண்ணன் கூட டுவேட் பாடாமல் உட்காந்து படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. ஒன்று மின்னு வந்து ஆமாம் அப்புறம் டுவேட்லாம் பாடிக்கலாம், இப்போ உட்காந்து படி அப்படின்னு வந்து மின்னும் சொல்கிறா. ஒன்று நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. திரும்பி உட்காந்தாலும் உங்களுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, நீங்கள் பாட்டில் உட்காந்து அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. நைட் ஆகுது. ஜேகேவும் மம்மியும் தான் வராங்க. நீங்கள் வந்து என்ன ஜேகே வந்து மம்மி கூட வரான் அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. சாராவுக்கும் மின்னுக்கும் இதே தான் மைண்ட் செட்டு, என்ன அண்ணன் இவன் கூட வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஒன்று வந்து ஜேகே வந்துட்டு ஆண்டி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் மம்மி ஃபஸ்ட்டில் அனுப்பிட்டு அவன் பின்னாடி வரான். நீங்கள் வந்து ஜேகேவை கண்ணே கேட்குறீங்க, ஏன் வந்த அப்படின்ற மாதிரி. ஒன்று ஜேகே வந்து என் மாமியாருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு ஆண்டி உட்காந்து படி அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். ஒன்று நீங்கள் வந்து அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மம்மி தான் வயன் அந்த பேக் ஜேகே கிட்டேருந்து வாங்கிக்கோமா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வெஜிடபிள் வாங்கின பேக்லாம் வச்சுருப்பான். ஸோ அதை தான் வாங்கிக்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க. ஜேகே வந்து அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கா. நீங்கள் வந்து பேக்கை கொடு மம்மி பார்க்க போகிறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து என்ன பொண்டாட்டி நீங்கள் அழகாக இருக்கிற, ஜேகே அம்மா வர இருக்காங்க நம்மளாம் பேசாத அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து அதெல்லாம் கண்டுக்கல. அவன் வந்து அப்படியே உங்கள் ஹேண்ட் அப்படியே டச் பண்ணிகிட்டே கொடுக்குறான். நீங்கள் வந்து ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இதை வாங்கிட்டு உள்ளே குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. இந்த சைடு மின்னு தான் பாத்தியாடி உங்கள் அண்ணனுக்கு கொழுப்ப, வயனோட மம்மி இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவள் ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து மின்னு சொல்கிறா. ஒன்று வந்து சாரா வந்து உனக்கு ஏன் காண்டு அப்படின்னு வந்து கேட்குறா. ஒன்று மின்னு வந்து அவள் தள்ளியில் அப்படியே கொட்டிட்டு போடி நீ எல்லாம் ஒரு தங்கச்சி அப்படி சொல்லிட்டு அவள் போய் உட்காந்துக்கிறா. சாரா வந்து என்னங்க அவங்க லவ் பண்ணுறாங்க அவங்க ரொமான்ஸ் பண்ணுறாங்க, சரி இவன் ஏன் இப்படி பொங்கி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து குடுகுடுன்னு மின்னுக்கிட்ட தான் வர்றா. ஏண்டி உன் ஆளுக்கும் உனக்கும் சண்டையா அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே வந்து மின்னு வந்து அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது நான் படிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டு உட்காந்து படிச்சுட்ருக்கா. சாரா வந்து இவ்வளோ நேரம் நீ படித்தும் உனக்கு மண்டையில் ஏறலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. ஒன்று மின்னோட மைண்ட் வாய்ஸு இவளுக்கு எப்படி இதெல்லாம் கரெக்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. உடனே வந்து மின்னு வந்து கொஞ்ச நேரம் என்னை படிக்க விட்றியா, படிக்கிற பிள்ளைய தனியாக விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தனியாக உட்காந்து படிச்சுட்ருக்கா.
இங்கே ஜாரா வந்து தயவங்கிட்ட பேசணும் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. தயவங்க இப்போ என்ன பண்ணுவான், அண்ணன் வேறு இருக்கான், ஃபோன் எடுத்தால் கூட திட்டுவான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே அவங்க இதை ஃபோனே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. தயவங்க இப்போ மெசேஜ் பண்ணக்கூடாது ப்ளீஸ் காட் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ ஜாரா பார்க்குறா, பார்த்தா தயவங்கன்னு தான் வருது. நீ ஜாராவா ஷோ போச்சு அண்ணன் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஜேகேவும் அதே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்தோடனே அவன் திரும்பி பார்க்குறான். ஜாராவா ஷோ இப்போ என்ன பண்ணுறது தெரியல, போச்சு மாட்டினம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா வந்து அப்படியே அமைதியாக உட்காந்து புக்கே தான் பார்த்துட்டு இருக்க மாதிரியே தான் ஃபோனை பார்த்துட்ருக்கா. ஒன்று வந்து நீங்கள் தான் வந்து அப்போ வந்து இந்த ஃபோனை வந்து எடுத்துடுறீங்க, எடுத்துகிட்டு ஃபோன் இங்கே வைக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஜாரா கிட்ட கண்ணை காமிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே டேபிளில் வந்து வச்சிடுறீங்க. ஜாராக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்போ வந்து ஜேகே தான் வந்து என்னது அது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அதுவா அது சும்மா ஜேகே புது சாங்ஸ் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு போல் அதான் வந்துச்சு அப்படின்னு வந்து ஜேகே கிட்ட நீங்கள் சமாளிக்கிறீங்க. உடனே ஜேகே வந்து புது சாங்கா, புது சாங் எந்த இடத்துல புது சாங் வருது லூசா நீ அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். ஒன்று நீங்கள் வந்து ஜேகே அது ஒரு வெப் சீரிஸ் ட்ராமா அதனால தான் இப்போ என்ன இப்போ உனக்கு இந்த கேள்வி கேட்டால் அப்போ நான் உண்மை சொன்னால் நீ நம்ப மாட்டியா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று வந்து ஜேகே வந்து இல்லைடி நான் வேறு ஏதோ வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்த மாதிரி இருந்தது அதை கேட்டேன் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். ஒன்று வந்து நீங்கள் இந்த மாதிரி சந்தேகப்படாத ஃபஸ்ட்டு அவளை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. ஜேகேவும் வந்து இப்போ நான் என்ன சொல்லிட்டு நீங்கள் இப்படி திடீர்னு போகிறேன் என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிடுறான். அவன் போகலாம் இல்லை, அந்த சோஃபாவில் தான் உட்காந்துருக்கான். அதாவது ஜாராவுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்கான். இங்கே ஜாரா வந்து அப்பா நல்ல வேலை வாங்கிட்டு வந்து அந்த ஃபோன் எடுத்தான், இல்லைனா நான் இன்றைக்கி காலி அப்படின்னு நினச்சிருப்பா. நீங்கள் வந்து அப்படியே கிச்சனில் வந்து போயிருப்பீங்க. போனோடனே உங்கள் மம்மி தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி தவேன், நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு வந்து மம்மி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து உங்கள் மம்மி மேலே போகிறத பார்க்குறான். ஐயோ என் பொண்டாட்டி அங்கே தனியாக தான் இருப்பா, இதுங்க வேறு இருக்குதுங்க, நான் போனால் ஏதாவது சொல்லி விளையாக்குங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ வந்து ஜேகே வந்து ஜாராவை பார்த்து ஜாரா அப்படின்னு வந்து கூப்பிட்றான். ஒன்று வந்து ஜாராவுக்கு ஒரு நிமிஷம் பயமாயிடுது. ஜாரா வந்து அண்ணா என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே ஜேகே வந்து இப்போ நான் ஒன்று எதுவும் மிரட்டுற மாதிரி கூப்பிடுவேன், இல்லை எதுக்கு பயப்படுற அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே ஜாரா வந்து இல்லைண்ணா நீ கோவமாக கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அத்தான் அப்படின்னு வந்து ஜாரா சொல்கிறா. ஜேகே வந்து இல்லை நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஃபுட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வரும், போய் வாங்கி வீட்டில் அம்மா கேட்டாங்க பேர் கொடுத்துட்டு வா அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே வந்து ஜாரா வந்து சரிண்ணா அப்படின்னு சொல்கிறா. ஏஞ்சி போகும்போது ஜேகே பார்க்குறான். பார்த்தா ஜாரா மட்டும் தனியாக போகிறா. ஐயோ இந்த மின்னு வேறு எங்கேயே இருப்பாளே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, மின்னே ஜாரா தனியாக போகிறா பேர், அவ கூட போ அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே வந்து மின்னு வந்து உனக்கு வேறு வேலை இல்லையா, மற்ற நேரம்லாம் உனக்கு ஃபுட்டு விட்டுட்டு இப்போ தான் நீ ஃபுட்டு ஆர்டர் பண்ணுமா அப்படின்னு வந்து ஜேகே கிட்டே கேட்குறா. உடனே ஜேகே வந்து ஒரு வாய் மாரி ஆடாத கிளம்பு, நான் சொன்னல போடியா கூட அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே வந்து மின்னு வந்து நீ ஒரு பெரிய மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு மின்னு வந்து ஏஞ்சி போகிறா. இப்போ ஜேகே அப்பா 7:30 போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ளே வரான் கிச்சன் உள்ள. நீங்கள் அங்கே செஞ்சராக உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வந்து வை அப்படின்றான். நீங்கள் வந்து ஜேகே இங்கே எதுக்கு வந்து அம்மா வந்துட போகிறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜங்குக்கு வந்து அதெல்லாம் ஆண்டிலாம் வரமாட்டாங்க, சரி என்ன அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து ஜேகே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து நான் திங்க் பண்ணுறேண்ணா, நான் திங்க்ஸ்லாம் எதுவும் பண்ணலையே, போய் சொல்லாதடி, நீ இவ்வளோ நேரம் திங்க் பண்ணிகிட்டே தான் வெஜிடபிள்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நான் எதுவும் யோசிக்கல ஜேகே அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஜேகே வந்து ஏன்டி நான் ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் எடுத்து வச்சு நடந்து வந்தேன், அந்த ஸ்டெப் சவுண்ட் கூட உனக்கு கேட்கல, அது எப்படி அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறான். நீங்கள் வந்து இல்லை ஜேகே எனக்கு கேட்கல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜேகே வந்து
அப்போ நீ ஏதோ திங்கிங்கில் தானே இருந்தான்னு அர்த்தம், என்னாச்சு அப்படின்னு வந்து ஜிக்கி கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அது ஒன்றும் இல்லை, ஈவினிங் நடந்தது தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கி வந்து அதான் நான் சொன்னேன்ல, அதெல்லாம் மறந்துடுறி, அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட் நினச்சிக்கோ அவ்வளோதான் அப்படின்னு வந்து ஜிக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து நானும் அப்படி திங்க் பண்ணணும் தான் ஜிக்கி நினைக்கிறேன், ஆனால் அந்த தாட் எனக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கி வந்து உன் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்டி, நான் எப்போவுமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன், சரியா? இதை நினச்சி ஃபீல் பண்ணாத. அன்றைக்கி நான் உன்னை எப்படி வந்து ஹீரோ மாதிரி காப்பாற்றணும், அதே மாதிரி நீ எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி உன்னை நான் காப்பாற்றுவேன். நான் உன் புருஷனை வந்து நம்ப மாட்டியாடி அப்படின்னு வந்து ஜிக்கே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து நம்புவேன் ஜிக்கே, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, அம்மாவுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம்லாம் ஏன் நீ சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜிக்கே வந்து அதை பேரண்ட்ஸ் சைடு தாண்டி அவங்க கேட்குறது என்ன தப்பு அப்படின்னு வந்து ஜிக்கே சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து எங்கள் மம்மிக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கே வந்து சரியோட பார்த்துக்கலாம், அதெல்லாம் கூட்டிட்டுலாம் போக மாட்டாங்க அப்படின்னு வந்து ஜிக்கே சொல்கிறான். உடனே வந்து நீங்கள் வந்து நீ நினைக்க வேண்டியதுதான், அம்மா இப்படின்னு எனக்கு தான் தெரியும், இந்த ஊர் சேஃப் இல்லைன்னா நம்ம ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கே வந்து சரிடி விட்ரி பண்ணாடி அப்படின்னு வந்து ஜிக்கே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து அப்போ நான் உன்னை விட்டு ஊருக்கு போனால் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்படின்னு வந்து ஜிக்கே கேட்குறான். உடனே நீங்கள் வந்து பின்ன நீங்கள் சொல்கிறது அப்படி தானே இருக்குது, அப்படின்னா நான் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உன்னை இங்கே தான் இருக்க வைப்பேனே தவிர உன்னை ஊருக்கெலாம் அனுப்பிச்சிட்டுலாம் என்னாலலாம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு வந்து ஜிக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி ஜிக்கி நீ போ, மம்மி வந்துட போகிறாங்க, நான் எதுக்கு வந்தேனே மறந்துட்டேன், விஷ் பண்ணலாம் வந்த உன்னை அப்படின்னு வந்து ஜிக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து ஜிக்கி அம்மா இல்லாத நேரம் கூட நீ பண்ணியிருந்தா கூட நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன், இப்போ அம்மா வேறு இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கி வந்து இன்னொரு பயம் இன்னும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி வந்து உங்களை லாக் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜிக்கி வேணாம் ப்ளீஸ், அம்மா இருக்காங்கடா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கி வந்து என்னது டாவா என்னடி டான்னு சொல்கிறா அப்படின்னு வந்து ஜிக்கி சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து சரி ஜிக்கி ப்ளீஸ், ஐயோ ப்ளீஸ் ஜிக்கி வேணாம், அவன் அப்படியே உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயே நிற்கிறான். செகண்டும் ஏதாவது பேசணுன்னா இப்போது லிப்ஸ் டச் ஆகிடும், பரவாயில்லையா அப்படின்னு ஜிக்கி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க, உங்களுக்கு அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. மிக கூர்மையாய் என்னை ரசித்ததுன் கண்கள் தான், மிருதுவாய் பேசியே என்னுள் வசித்ததுன் வார்த்தை தான். அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ண வரான். நீங்கள் வந்து ஜிக்கே நோ ப்ளீஸ் கேட்குற மாதிரிலாம் இல்லை, அவன் அப்படியே வந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். லவ் யூ பொண்டாட்டி. உங்களுக்கு செம்ம ஷையாக இருக்குது, நீங்கள் அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. ஜிக்கே வந்து என்னடி வைக்கப்படுறியான்னா உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், அன்றைக்கே நான் சொன்னேன்னா நீ சரியா ஞாபகம் இல்லை, அன்றைக்கி நீ ஊரில் சாரீ கட்டிகிட்டு இருந்தால, சாரியில் ஹாஃப் சாரீ தானே அது, அப்போ செம்மையாக இருந்தடி, செம்ம அழகு. ஜேகே இப்படிலாம் சொல்ல உங்களுக்கு செம்ம ஷையாக இருக்குது. இது வந்து ஜேகே சரி நீ ஹாலில் போய் உட்காரு, மம்மி வர சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஜேகே வந்து சரி நான் போகிறேன், நாளைக்கு ஸ்கூல் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெளில போகலாம். எங்கே வெளில போகலாம்? நான் வரல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிக்கே வந்து நான் சொல்கிறேன் நீ வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் வந்து அச்சோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே சைடு ஜாராவும் மின்னும் தான் என்னடி டெலிவரிக்காரன் எவ்வளோ நேரமாடி லேட் பண்ணுறான்,
வந்தா பாரு ரேட்டிங் போடு, அதை போடு, இதை போடுன்னுவானுங்கள்ல. அப்போ கேட்குற பாரு மானங்கெட்ட கேள்வி அப்படி சொல்லிட்டு மின்னு சொல்கிறா. உடனே சாரா வந்து ஏய் அவங்க சுச்சுவேஷனும் புரிஞ்சுக்கோடி, கடைக்காரங்க லேட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு சாரா சொல்லிட்டுருக்கா. உடனே வந்து மின்னு வந்து சரி உங்கள் அண்ணன் எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது, உங்கள் அண்ணன் இது உண்மையிலே ஆர்டர் போட்டானான்னு அப்படின்னு சொல்லிட்டு மின்னு அப்படி சொல்கிறா. உடனே சாரா வந்து ஏய் அப்படிலாம் இருக்காது, எங்கள் அண்ணன் அப்போல்லாம் ஏமாற்ற மாட்டான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறா. மின்னு வந்து உங்கள் அண்ணனை நீ தான் நம்பணும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே திரும்பி நின்றுக்கிறா. ரொம்ப நேரமாக ஆகுது, அங்கே யாருமே வர மாதிரியே தெரியல. ஒன்று வந்து மின்னுக்கு ஒரு லெவலுக்கு மேலே செம்ம டென்ஷன் ஆகிடுது. இந்த ஜேகே ஆர்டர் போட்டானா இல்லையா, ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரமா, அப்போவே வந்துச்சுன்னு சொன்னோம், அரை மணி நேரமாக இங்கே தான் நிற்கிறோம் அப்படி சொல்லிட்டு மின்னு வந்து உள்ளே வரா. அவங்க வீட்டுக்குள்ளே தான். உள்ளே வந்து பார்த்தா ஜேகே அவன் பாட்டுன்னு உட்காந்து ஃபோன் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கான். உடனே வந்து மின்னு வந்து ஜேகே கிட்டே போய்ட்டு ஏய் ஜேகே நீ ஆர்டர் போட்டேன்னு சொன்னல, எங்கே டெலிவரிக்காரனை இவ்வளோ நேரம் ஆயிமா ஆர்டர் காணோம் அப்படி சொல்லிட்டு மின்னு கேட்குறா. உடனே ஜேகே வந்து ஐயோ நான் ஆர்டரே போடலையே, இது என்ன சொல்லி சமாளிக்க அப்படி சொல்லிட்டு ஜேகே யோசிக்கிறான். உடனே வந்து சாரா வந்து அண்ணா என்ன நான் யோசிக்கிறேன், எனக்கு ரொம்ப நேரமாக நின்று கால்லாம் வலிக்குது அப்படி சொல்லிட்டு சாரா சொல்கிறா. உடனே வந்து ஜேகே வந்து இல்லை அந்த ஆர்டரு ரொம்ப நேரம் ஆச்சு, நான் தான் இப்போ தான் கேன்சல் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். உடனே வந்து மின்னு வந்து இந்த டெலிவரி பண்ணுறவங்களுக்கு பொறுப்பே கிடையாது, கஸ்டமர் டெலிவரி கேன்சல் பண்ணுற அளவா இவங்களாம் நடந்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு மின்னு சொல்கிறா. உடனே வந்து சாரா வந்து அண்ணா உன் ஃபோன் கொடு, அந்த டெலிவரி மேன் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் போடலாம் அப்படி சொல்லிட்டு சாரா சொல்கிறா. உடனே வந்து ஜேகே வந்து விடு நான் தானே கேன்சல் பண்ணேன், அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் எடுத்துன்னு தான் வந்து நின்றார் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். உடனே மின்னு வந்து சரி ஏதோ ஒன்று விடு, அவன் வாழ்க்கையை நம்ம எதுக்கு எடுக்கணும், விடுடி அப்படி சொல்லிட்டு யாரும் முன்ன வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு வயன் வாடி, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹோம் ஒர்க் இருக்குது வா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து இதோ மம்மி வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ண சொன்னாங்க, ஒரே நிமிஷம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒழிஞ்சிக்கே வந்து அவள் தான் தனியாக இருக்கிற கஷ்டப்படுறா அந்த இதில், எதுக்கு இங்கே பண்ணுங்கிறீங்க, போங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் துரத்தி விட்றான். அவளுங்களும் வந்து இப்போவே பாரு உங்கள் அண்ணனுக்கு ஒயின் மேலே கேரை அப்படி சொல்லிட்டு மின்னு சொல்கிறா. ஒன்று வந்து சாரா வந்து என் அண்ணன் அப்படி தான், அவன் எல்லார் மேலேயும் கேராக தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு சாரா சொல்லிட்டு முன்னாடி போயிடுறா. ஒன்று வந்து மின்னு வந்து இதுங்களை திருத்தவே முடியாது அப்படி சொல்லிட்டு அவள் கரெக்டாக அவள் ஃபோனை பார்க்குறா. பார்த்தா வந்து சுகா கிட்டேருந்து தான் மெசேஜு என்ன பண்ணுறேன்னு. அப்போ வந்து மின்னு இவன் வேறு இங்கே ஒர்க் பார்க்க சொன்னான், கரெக்டாக இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஆள் கூப்பிடுது, என்ன பண்ணலாம், சரி இவனுங்களை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு மின்னு வந்து அந்த டைனிங் டேபிளே வந்து உட்காந்துட்டு சுகா கூட தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் என்னடி பண்ணுறா, அவள் என்ன பண்ணுவா, அவங்க ஆள் கூப்பிட்ருப்பாங்க அதை மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து ஏன் நீ தயங்க அண்ணக்கிட்ட பேசலையா, பேசணுண்டி அண்ணன் வர இருக்குது, ஃபோன் வர நீ தானே காப்பாற்றி விட்ட, இல்லைன்னு வச்சுக்கோ அண்ணன் என்னை பார்த்தது அவ்வளோதான் நான் காலி, அதனால தான் இங்கே இருக்கேன், நான் ஃபோன் நோண்டாமல் இருக்கேன், நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணிக்கிறேன் தயாவுக்கு அப்படின்னு வந்து சாரா சொல்கிறா. உடனே வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக மெசேஜ் பண்ணு, எங்கள் அண்ணன் அவாய்ட் பண்ணுற மாதிரிலாம் நடந்துக்காத அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து சாரா வந்து ஐயோ உங்கள் அண்ணனை நான் எப்படி அவாய்ட் பண்ணுவேன், அது என் கரடி குட்டி, அந்த கரடி குட்டியெல்லாம் நான் அவாய்ட்லாம் பண்ண மாட்டேன், எங்கள் அண்ணன் இருக்கான் இல்லைனா நான் மெசேஜ் பண்ணுவேன், படிக்கிறத விட்டுட்டு எனக்கு அந்த வேலை தான் ரொம்ப முக்கியமான வேலை அப்படி சொல்லிட்டு சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து படிக்கலைன்னா உங்கள் அண்ணன் எப்படி பெண்ட் எடுப்பான்னு உனக்கு தெரியும்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே சாரா வந்து அதுவும் கரெக்ட் தான், சரி ஓகே படிச்சிட்டேன், நைட்டு போய்ட்டு தயாங்கில் நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக பேசலாம் அப்படி சொல்லிட்டு சாரா சொல்கிறா. உடனே நீங்கள் வந்து சரி இதை மட்டும் கட் பண்ணி தாழி அப்படி சொல்லிட்டு நீங்கள் டொமேட்டோ மட்டும் எடுத்து கொடுக்குறீங்க. அவள் டொமேட்டோ கட் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக உங்கள் மம்மி வந்துடுறாங்க, வந்துட்டு எல்லாத்தையும் வந்து குக் பண்ணிடுறாங்க. குக் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள்லாம் வந்து டைனிங் டேபிளில் வந்து அசம்பிள் ஆகிறீங்க உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஓகேடா நான் இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.